நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளில வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் விசேஷமாய் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த ஜூன் மாதத்தின் 3வது வார வெள்ளிக்கிழமை ஜெபத்திற்கு நம்ம எல்லாரையும் தேவன் அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவர் 5 மாதங்களை கடந்து 6வது மாதத்தின் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 3வது வெள்ளிக்கிழமைக்கு தேவனை துதிக்கவும் ஆராதிக்கவும் அவருடைய கரத்தில் நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கவும் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சொல்லும்படியாய் தேவன் நம்ம மத்தியத்துல அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நாம் அவரிடத்துல வேண்டிக் கொள்வோம். விசேஷமாய் நம்ம எல்லாருமாய் சேர்ந்து உற்சாகத்தோடு கூட நம்மை அர்ப்பணித்து 61வது பாடல் ஜெபத்தோட்ட புத்தகத்துல நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. சொல்லுங்க, எந்த சமாரியன்? நல்ல சமாரியன், நல்லவர் இயேசு என்னை தேடி வந்தாரே என்று எல்லாருமே சேர்ந்து உற்சாகத்தோடு கூட நம்ம பாடுவோம். Thank you Lord. Oh Jesus. Amen. Hallelujah. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. ஆமென் ஆமென். நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. என்னை கண்டாரே, அழைத்து கொண்டாரே. சொல்லுங்க, என்னை கண்டாரே, அழைத்து கொண்டாரே. என்னை கண்டாரே, அழைத்து கொண்டாரே. ஓ நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. ஆமென் ஆமென். நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. அருகில் வந்தாரே, அழைத்து கொண்டாரே. அருகில் வந்தாரே, நம்ம துதிக்கிறாரே. ஆமென். அருகில் அருகில் வந்தாரே, மனதில் உருகினாரே. சொல்லுங்க, அருகில் வந்தாரே, மனதில் உருகினாரே. நல்ல சமாரியன் இயேசு ஆமென் என்னை தேடி வந்தாரே. ஹல்லேலூயா. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. ரசத்தை வார்த்தாரே, ரட்சிப்பு தந்தாரே. ரசத்தை வார்த்தாரே, ரட்சிப்பு தந்தாரே. ரசத்தை வார்த்தாரே, ரட்சிப்பு தந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு தேடி வந்தாரே. நல்ல சமாரியன். பிள்ளைகளையும் பேர பேத்தி children we give them into your hands. வாலிப பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். We surrender the futures of all the youngsters into your hands. படிக்கிற பிள்ளைகளையும் வேலை செய்கிற பிள்ளைகளையும் காலேஜ் போகிற பிள்ளைகள் எல்லாரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். All the children who study, who go for work and who are doing their college. நீரே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. You complete control of us. இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பங்களை கூட உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். We send all the servants of God who have been watching this prayer through YouTube and Facebook. இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Also bless all the families who share and subscribe to our channel. பரிசுத்த ஆவியானவரே, தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. Holy Spirit God, take complete control from the beginning to the end.
இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஒன்றே மகிமை அடைவதாக. In the name of the Lord Jesus Christ alone we pray. பிதாவின் நாமம் ஒன்றே மகிமை அடைவதாக. In the name of the Father be glorified. பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்வீராக. Holy Spirit may be our ஆட்கொண்டு வழி நடத்தும். show and leader. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In the name of our Lord and Savior Jesus Christ we pray. சொல்லுங்க ஆமென். ஆமென். எல்லாரையும் துதியிலே ஜெபத்திலே வழி நடத்தும்படிக்காக உங்களை தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மத்தில் பெரியவராய் இருக்கிறார். ஆகவே இந்த வெள்ளிக்கிழமை அன்று கூடியிருக்கிற நம்மை கொண்டே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் தேவன் இந்த நாளில சொல்ற காரியம் என்ன தெரியுமாமா? இன்னைக்கு நீங்க தேடி வந்திருக்கிறீங்கன்னா உங்க கணவனை, உங்க பிள்ளைகளை, உங்க தேவைகளை தேவன் தேடி வருவாங்க. அல்லேலூயா. அதான வசனம் சொல்கிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டறிவீர்கள், தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு. ஆமா, நீங்க தேடி வந்திருக்கிறீங்க, தேவன் உங்களுக்கு கண்டறிவா. உங்கள் பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் இருப்பாங்க, ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க, காலேஜ் போயிருப்பாங்க, வேலைக்கு போயிருப்பாங்க, வீட்டுல ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி கொண்டிருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் தேவன் தேடி போய் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த நாளிலே நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தார். அன்னைக்கு நல்ல சமாரியன் வீதியில படுத்து கொண்டிருந்தார், யாருமே அவரை பார்க்கறதுக்கு இல்லையா. ஆனால் தேவன் ஒரு ஊழியக்காரரை கொண்டு போய் அங்க பார்த்தாரு. ஆனால் வேத வசனப்படி நாம பார்க்கும்போது தேவன் நம்மை தேடி வந்து உபசரிக்க அவர் நல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, அதே நேரத்துல நாம் பாடின போது நம் வாழ்க்கையில நல்ல சமாரியன் யாரா இருக்கிறார்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் அந்த உள்ளத்துல சென்று போய் அந்த சகோதரனுக்கு பணிவிடை செய்தார். இன்னைக்கு பாருங்க, நம்ம தேவனை ஆராதித்து துதிக்க போகிறோம். பாடல் புஸ்தகத்துல 62வது பாடல், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். எப்போது தருகிறார்? அவரை தேடி வரும்போது தேவன் நமக்கு தருகிறார். சாங் நம்பர் 62. தேங்க்யூ. தெரிஞ்சிச்சுன்னா ஒரு முறை பாடும்போது அதை ரிப்பீட் பண்ணுங்க. ஏன்னா பாடல் புத்தகத்தை வச்சு பாடுங்க. உண்மையே நாங்க துதிக்க வந்திருக்கோம், வேற யாருக்கும் இல்லை வேண்டாம். உமக்கே துதி. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னத மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னத மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடிக்கலம் பாடி என்று சொல்லுவேன். தேவனை நோக்கி அடிக்கலம் பாடி
வழிகள் எல்லாம் நம்மை காக்க முன்னணிக்கு கட்டளையிடுவாராம். நம் பாதம் கல்லில் இல்லாதபடிக்கு கரங்கள் ஏந்தி செல்வார்களாம். ஆகவே இங்க இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுங்க. அவளாக விடுங்க. ஆமென். வாணிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. சொல்லுங்க. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காக்க கரங்களில் ஏந்துவா. நம் பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுங்க. போகக்கூடாது. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். செங்கட்டின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். அல்லேலூயா. செங்கட்டின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் இருக்குமே. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் இருக்குமே. ஆராதிப்போமா? அல்லேலூயா ஆண்டவரே, அல்லேலூயா ஆண்டவரே, ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உத்தமாய் துதிப்போம். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. நம் வாழ்க்கையில் என்றும் ஆனந்தம் வரணும்னா அந்த ஆனந்தத்தை தருகிற ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்கும் போது நம் வாழ்க்கையில தேவன் அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இங்க நம்ம செய்கிற ஒவ்வொன்றுமா நம்ம துதிக்கும் போதோ ஜெபிக்கும் போதோ ஆண்டவரை தேடி வரும்போதோ அது நம்ம ஒவ்வொரு குடும்பங்களுக்கு தான் ஆசீர்வாதம். ஆகவே இந்த ஆசீர்வாதத்தை நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போறீங்க. நம்ம வாழ்ற நாட்களிலே நம்ம செய்கிற நன்மையான காரியம் என்ன தெரியுங்களா? பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறோம். நாம ஜெபித்து பிள்ளைகளை காப்பாற்றுகிறோம். நாம எல்லாரும் ஜெபித்து ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு அடைக்கலமா இருங்க என்று சொல்லி இப்ப பாத்தீங்கன்னா சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவாய். சாத்தானின் சகல தந்திரங்கள் சாத்தானின் சகல வல்லமைகள் என் குடும்பத்தில் மேற்கொள்ளாதபடிக்கு நம்ம ஃபாஸ்டிங் எடுத்து ஜெபம் பண்றோம். தேவனை துதிக்கிறோம். ஆண்டவரை தேடி வரோம். எந்த பலவீனங்கள் இருந்தாலும் அந்த சமூகத்துல ஓடி வருகிறோம். இதற்கெல்லாம் கைமாறாக தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். உங்களை கொண்டு உங்க சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். நம்மை ஆசீர்வதிக்கிற அந்த நல்ல சமாரியனை துதிக்கலாமா? கரங்களை உயர்த்தி எல்லாரும் அப்படி துதிச்சு பாருங்க. அப்பா அன்னைக்கு ஆண்டவரே அப்பா நல்ல சமாரியனாக இருந்து எங்களை தேடி வந்த தெய்வமே, இந்த நாளிலும் ஆண்டவரே உங்க சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம். அப்பா உண்மையை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் என்று சொல்லி அப்படியே துதிங்க 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 துதிங்க. வார்த்தை சொல்லி துதிங்க. துதிக்க வார்த்தை தெரியலன்னா ஏசப்பா உண்மை துதிக்கிறோம், இயேசுவேப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லி வெறும் அந்த வார்த்தைகளை வச்சு துதிங்க. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி 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 தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே துதி, உமக்கே துதி. துதித்த யாவரையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு பாருங்க வாக்குத்தத்த வசனம் நாம பார்க்க போகிறோம். blessing with stay with Jesus என்று சொல்லி கர்த்தாவே என்னோடு கூட இரும் என்று சொல்லி இந்த நாள் முழுதும் தேவன் நம்மை காப்பாற்ற போகிறார். எடுத்துக்கொள்ளலாம் மத்தேயு 16ஆம் அதிகாரம் வசனம் 19. Matthew chapter 60 verses 19. Thank you Lord. I will give you the keys of the kingdom of heaven. What you prohibit on earth will be prohibited in heaven, and what you permit in earth will be permitted in heaven. Yes. Hallelujah. ಪರಲೋಕ
ರಾಜ್ಯದ ಬೀಗದ ಕೈಗಳನ್ನು ನಿನಗೆ ಕೊಡುವೆನು. ಭೂಲೋಕದಲ್ಲಿ ನೀನು ಯಾವುದನ್ನು ಕಟ್ಟುತ್ತೀಯೋ ಅದು ಪರಲೋಕದಲ್ಲಿಯೂ ಕಟ್ಟಿರುವುದು, ಮತ್ತು ಭೂಲೋಕದಲ್ಲಿ ನೀನು ಯಾವುದನ್ನು ಬಿಚ್ಚುತ್ತೀಯೋ ಅದು ಪರಲೋಕದಲ್ಲಿಯೂ ಬಿಚ್ಚಿರುವುದು ಅಂದನು. தமிழ்ல படிங்கம்மா. பரலோக ராஜ்யத்தில் திருக்கோலைகளை நான் உனக்கு தருவேன். உலகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். உலோகத்திலே நீ கட்டவிழ்த்து எதுவோ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும் என்றார். ஹalleluya ஹalleluya. இந்த பூமியில வாழ்கிற நாட்கள் வரைக்கும் இந்த பூமியில எந்தெந்த காரியங்களுக்கு நம்ம கட்ட போகிறோம், நம்மளுக்கு தேடி வருகிற பாவங்கள், சாபங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டும் போது அது பரலோகத்துல கட்டப்பட்டு இருக்கும். ஆகவே இந்த வேளையிலே தேவன் நமக்கு திறந்த வாசலையும் திறந்த நன்மைகளையும் திறந்த சுகத்தையும் திறந்த பலனை வச்சிருக்கிறார். எப்படி வச்சிருக்கிறாரு? கேட்கிறவங்களுக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அது அநேக நாட்களிலே நாம கேட்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். சிலது நம்ம பெற்றுக்கொள்ளாமல் போகிறது. ஆனாலும் தேவன் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் ஜீவனை கொடுத்திருக்கிறாரே, அதற்கே நாம் கொடான கூடிய நன்றிகளை சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே சில கருத்துக்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபத்தை கேட்கிற தேவன் நமத்தில் இருக்கிறார். முதலாவதாக ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணோம், அவங்க குடும்பங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்க மனைவி பிள்ளைகளுக்காகவும் அவங்க தேவைகளுக்காகவும். அவங்களுக்கும் நிறைய தேவைகள் இருக்குது. சபைகள் நடத்த, திருச்சபையில் வருகிற பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்களை செய்ய சபைகள் வருகிறதான விதவிகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் இதோ ஒவ்வொருத்தரும் வியாதிப்பட்டு போறாங்க, அவங்களுக்கு எல்லாம் தேவைகளை சந்திக்கணும். ஆகவே ஆண்டவரே அவங்களையும் ஆசீர்வதிங்க, அவங்க ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. அப்ப அவங்க தேடி போகிற எல்லாருக்கும் நன்மையான இவைகளை ஊழியக்காரர்கள் செய்யணுமே, அவங்களுக்கு கொடுங்கப்பா, அவங்களை ஆசீர்வதிங்கப்பா என்று சொல்லி ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் அப்படியே கரைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வெறும் ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம், அந்த மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக ஊழியம் செய்கிற எல்லா குடும்பங்களையும் நினைங்க. ஆமென் ஆமென். நீங்க போகிற ஒவ்வொரு சபைகளும், திருச்சபைகள் நடத்துகிற பாதிரிமார்கள், சிஸ்டர்ஸ்மார்கள், கன்னியர்கள், இதோ ஹாஸ்பிட்டல் நடத்துறாங்க, அனாதை கான்வென்ட் எடுத்து நடத்துகிறாங்க, காலேஜ் எடுத்து நடத்துகிறாங்க, எத்தனையோ விடுதிகள் எடுத்து நடத்துகிறாங்க, பெரியோர்கள் ஸ்கூல் எடுத்து நடத்துகிறாங்க, திக்கற்ற பிள்ளைகளுக்காக ஒரு கான்வென்ட் எடுத்து நடத்துகிறாங்க. இது எல்லாவற்றையும் நடத்துகிற எல்லா ஊழியர்களும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே அவங்களுக்கு தேவையான பொருட்களாலும் சந்திக்க தகப்பனே, தேவைகள் சந்திக்க ஆண்டவரே. நிறைய பேர் சபைகளும் எடுத்து நடத்துகிறது ஆண்டவரே. மந்திரி ரெண்டு கூட கட்ட முடியாத ஒரு பிரயாசம் கர்த்தர், அவங்க பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொன்னீரே, உங்களுடைய ஊழியக்கார பிள்ளைகளை என் கர்த்தர் பிழைக்க வைக்கிறமைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம், வாழ வைக்கிறமைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். அவரை கொண்டு மனைவி பிள்ளைகள் தேவைகளை சந்திப்பீராக ராஜா. ஆண்டவரே அந்த ஊழியக்கார குடும்ப தேவைகளை சந்திங்க. ஆண் பிள்ளைகள் திருமணத்துக்காக இருப்பார்கள் என்று சொன்னார், ஏற்ற துணையை தாங்க ஆண்டவரே. பெண் பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னார், ஏற்ற ஆண் துணையை அவர்களுக்கு தாங்க தகப்பனே. நீரல்லவாய் ஆண்டவரே பரலோகத்தில் நிச்சயித்து ஆண்டவரே பூமியில கொடுக்கிற தேவனாய் இருக்கிறதையா. அந்த வரன்களை பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிறமைக்காக நன்றி ஐயா. ஊழியக்கார பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாம் அகற்றுங்க ஆண்டவரே. ஊழியக்காரரை ஆசீர்வதிப்பதே சித்தம் என்று சொன்னீரே, அந்த சித்தத்தினாலே ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திங்க, எல்லா பலவீனங்களையும் மாற்றுங்க. அவர்களுக்கு இருக்கிற சுகர் ஆகுது, பிபி ஆகுது ஆண்டவரே, எந்த பலவீனங்களும் ஊழியத்திலே தாக்காதபடிக்கு ராஜா அவர்கள் மான்கால்களை போல எழுந்து நடந்து அநேக ராஜ்யங்களை கட்ட கர்த்தர் அந்த பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. என் கர்த்தரை செய்கிறமைக்காக ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதா அவனை கனப்படுத்துவார் என்று சொல்கிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரரும் குடும்பங்களையும் நீ கனம் பண்ணுகிறமைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா ஊழியக்கார பிள்ளைகளுடைய கருத்துல ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் மகிமை நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். தேவன்கிட்ட ஊழியக்கார பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது ஆசீர்வாதம் நமக்கு சேரும். திரும்பவும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய ஊழியம் செய்யுங்க, அவரே நம்பி இருக்கிறவங்க நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போதாப்பா இதோ நீங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்லி விசுவாசத்தோடு இருக்கிறாங்க. தேவன் அவர்களை தொடுறாங்க, ஆசீர்வதிக்கிறாங்க. அப்படி இந்த வேளையில நம்ம கீழே ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த வேளையில பாருங்க, சோபியா மற்றும் ராதிகா இந்த பிள்ளைகளுக்கு
திருமணமாக்கி குழந்தை பாக்கியத்துக்காய் காத்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய கரம் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி இந்த பிள்ளைகளுக்காக நம்ம அனைவரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிந்த பிள்ளைகள் பேரெல்லாம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, திருமணமாக்கி குழந்தைக்காய் காத்திருக்கிற சோபியாவோடும் ஆண்டவரே ராதிகாவோடும் என் கர்த்தர் இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்னும் எங்கள் பிள்ளைகள் எல்லாம் இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. மன இறங்கின தகப்பனே, பிள்ளைகள் செல்வ பாக்கியத்தோடு கூட நிறைந்திருக்க உதவி செய்யுங்க. சாராளின் கர்ப்பத்தை தொடுத்த தேவன் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, ஆண்டவரே இந்த வேளையில எங்கள் பிள்ளைகளை தொடுங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே, நீர் பெரியவர் ஆண்டவரே. அன்னாரின் கர்ப்பத்தை தொட்ட தேவன், எலிசபெத்தாளின் ஆண்டவரே கர்ப்பத்தை தொட்ட தேவன், இந்த பிள்ளைகள் கர்ப்பத்தை எல்லாம் தொடுங்க ராஜா. ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறமைக்காக உமக்கு நன்றி. அதே போல ஜெசி அம்மா, பெட்ரிஷா, பிரமிளா இந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அதோ கர்த்தாவே, இந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெசி அம்மாக்கு நல்ல உடல் சௌக்கிய ஆரோக்கியத்தை கொடுங்க தகப்பனே. ஆண்டவரே, பெட்ரிஷாவை நல்ல படிக்கக்கூடிய ஞானத்தினாலே பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. பிரமிளாக்கு இருக்கிற பிபி எல்லாம் நார்மல் ஆகட்டும் தகப்பனே. மகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். குமாரி அம்மா, அவர்களுக்கு இருக்கிறதான விளைவினங்களை கர்த்தர் மாற்றணும் என்று சொல்லி, மேரி அம்மா அவங்களுக்கு இருக்கிற விளைவினங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி, நம்ம மத்தியில் இருக்கிறதான சுந்தரி அவங்க கூட அந்த மகளுக்கு இருக்கிற கால் வழியிலிருந்து பரிபூர்ண விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, லில்லி ஆண்டிக்கு இருக்கிற விளைவினங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணாமா? தட்சணமாக இருக்கிறதான மூச்சு வழிகளிலிருந்து பரிபூர்ண விடுதலையை கர்த்தர் கொடுங்க என்று சொல்லி, எல்லா வியாதிஸ்தர்களும் விளைவினர்களையும் உங்களுக்கு தெரிந்தவங்களே எல்லாரையும் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. விளைவினர்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்பா, உங்களுடைய கரத்திலே ஒவ்வொருத்தரும் தொடுங்க ராஜா. நரம்புகளை தொடுங்க ஆண்டவரே, எலும்புகளை தொடுங்க ஆண்டவரே, சதைகளை தொடுங்க ஆண்டவரே, முட்டி பகுதியை தொடுங்க ஆண்டவரே, கால் பாதத்தை தொடுங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு பாகத்தையும் உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சகோதரிகளுக்கு ஆண்டவரே இந்த பேக் பெயின் ஆண்டவரே ஐயா ஆண்டவரே தொடுங்க இயேசு சுவாமி. அந்த ஸ்பைனல் கார்டை கர்த்தர் தொடுவீராக ராஜா. கர்த்தர் கரம் ஒவ்வொரு சகோதரர்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் பலவீனர்களை ஆண்டவரே பலவானாய் மாற்ற உங்க ஒருவரால முடியும் ஆண்டவரே. அதை கர்த்தர் செய்கிறமைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்கிறோம். அதே போல பிரீத்தமுடைய திருமண காரியத்தை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்பா, மகனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த திருமண காரியத்தை கர்த்தர் சந்திப்பீராக ராஜா. ஏராளமான தேவிகள் ஆண்டவரே நீரே சந்திங்க தகப்பனே. ஆண்டவரே, மணமகளை ஆசீர்வதிங்க. அந்த ஏற்ற நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். உங்களுடைய உடலையும் ரத்தத்தையும் அந்த மகள் வாங்குவதற்குள்ள தங்களே புதுப்பித்துக் கொள்ள ஒரு புதிய மகளாக அந்த வீட்டுக்கு போக அந்த மகளை தொடுவீராக ராஜா. ஆண்டவரே, அந்த தாய் தகப்பனுடைய கண்ணீருள்ள ஜெபத்தை கேளுங்க ராஜா. ஒரு தடையும் ஆகாதபடிக்கு ராஜா இந்த சமூகத்தை அந்த மகளை சேர்த்துக் கொள்கிறமைக்காக உமக்கு நன்றி ராஜா. பிரீத்தம் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த மகளை ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நன்றி. சஞ்சய் கைட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். சேகரன் அவை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. புதிய மனிதனாய் உமக்கேற்ற மகனாய் அந்த மகனை மாற்றுகிறமைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே தாழ்த்தி கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்பா, ரீனாக்கு போயிருக்கிறதான 10th ஸ்டாண்டர்டுக்காக ஸ்தோத்திரம். மகளை போல இந்த வருஷத்துல யாரெல்லாம் 10th ஸ்டாண்டர்ட் போயிருக்கிறாங்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, டிகிரிக்காக இந்த காலேஜை தேர்வு எடுக்கணும்னு சொல்லிட்டு பிள்ளைகள் அல்லாய்ந்து கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. நல்ல காலேஜை ஆண்டவரே நீர் அடையாளமாய் காண்பிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். மகள் கிரேசாவை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்பா, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று சொல்கிறேன். அப்பா, உங்க நினைவுக்காக உங்க சித்தத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நியர்த்தியான காரியங்களை மகள் வாழ்க்கை செய்கிறமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். வெளியூர்ல வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மகள் சுசானாவோடு கூட நீங்க இருங்க ராஜா. எஸ் ராஜாவோடு கூட நீங்க இருங்க தகப்பனே. பிரபுவோடு கூட நீங்க இருங்க ராஜா. உங்க கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. தேசியோடு கூட நீங்க இருங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே குடும்பங்களை விட்டு வேலைக்கென்று கடந்து செலுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட என் ஆவியானவரே நீங்க பக்கபலமா இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் அவர்களோடு கூட இருக்கிறமைக்காக உமக்கு கொடான கொடை நன்றி. தூதர்களை கொண்டு அந்த பிள்ளைகளை தாங்குங்க ராஜா. தனியா இருக்கின்ற வேலை நான் துணையா இருங்க. அப்பா இல்லாம அம்மா இல்லாம தாய் தகப்பன் இல்லாம திக்கற்ற பிள்ளைகளை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு நீரே எல்லாமா இருக்கிறமைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்கிறோம். வயதான தாய் தகப்பனுக்கு நல்ல பலனை
பலனை தாங்க இயேசு சுவாமி. ஆமென், நல்ல ஆமென், ஆகாரத்தை ஆமென். உண்டு ஜீர்ணிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க உதவி ஆண்டவரே. செய்யுங்க ஆண்டவரே. வியாபாரம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். பிசினஸ் எல்லாத்தையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். நிறைய லாஸ் ஆண்டவரே, இந்த லாஸ் எல்லாம் பூர்த்தி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி நன்றி, சொல்கிறோம். நன்றி. கடன் வாங்கினவங்க மத்தவங்களுக்கு கடன் கொடுக்க என் ஆவியானவரே அவங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. பலப்படுத்துங்க. அவங்க சம்பளங்களை ஆசீர்வதித்து தாங்க ஆமென், ராஜா. ஆமென். ஆண்டவர் வாங்கினவங்க கிட்ட மறுபடியும் கொடுக்க ஆவியானவரே அவர்களை இங்க பலப்படுத்துங்க தகப்பனே. ஆண்டவரே வீடு தேடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். லீஸுக்காக, ரெண்டுக்காக ஆண்டவரே நல்ல வீடு விற்கப்பட வேண்டும் என்று சொல்லி கட்டப்படாத வீடுகள் ஒவ்வொன்றும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் ஆவியானவர் நீரே சகலத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்கிறதுக்காக உமக்கு நன்றி. வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு கடைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நல்ல பிசினஸ்கள் ஆகட்டும் தகப்பனே. வாகன ஓட்டுநர்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நிதானத்தோடு உங்களுடைய சமூகத்தையே நினைத்து உண்மையே துதித்துக் கொண்டு அந்த பிள்ளைகள் வாகனங்களை ஓட்ட உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா மரித்த எல்லாரும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பங்களுக்கு நீர் ஆறுதலை தாங்க ராஜா. நீரே அவர்கள் கண்ணீரெல்லாம் தொடங்க ஆண்டவரே. இந்த நாள் வரைக்கும் இன்னும் கணவனிலேயே மனைவியிலேயே பிள்ளைகளையே என்று சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் வார்த்தையை கொடுத்து ஆறுதல் படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வெள்ளை ஊழியக்காரரை ஒப்பு கொடுக்கிறோம். அவரை மறைத்து அவரோடும் என்னோடும் இந்த கூகுளில பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகளோடும் அந்த அருமையான என் குடும்ப ஜனங்களோடு கூட நீர் பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் பார்க்கிறது, நாங்கள் செயல்படுத்துகிறது எல்லாமே அழிந்து போகும் ஆண்டவரே. அழியாதது உடைய வார்த்தை ஒன்றுதான் ஆண்டவரே. அந்த அழியாத வார்த்தையை கொண்டு ஆண்டவரே அழிந்து கொண்டிருக்கிற இந்த உலக ஜனங்கள் மத்தியில நீர் பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் பேசுகிறமைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லாவற்றும் தாழ்த்தி தாழ்த்தி உடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் மகிமை இந்த நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். நம் தேவைகளை சந்திக்கிறோம். இங்க நம்ம வந்திருக்கலாம், அநேக தேவைகள் இருக்கிறது. ஆனாலும் இருதயத்தை தேவன் பார்க்கிறார். நம்ம எதை செய்தாலுமா யாருக்காகவும் இல்லை, ஒவ்வொருக்காகவும் இல்லை, நம்ம படைச்ச தேவனுக்காக நம்ம செய்யும் போது அது ஒருபோது அவர் மறக்கவே மாட்டாங்க. அங்க தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு எல்லா மகிமையும் உங்களுக்கே நான் கொடுக்கிற மாட்டோம். எங்ககிட்ட இருக்கிற பணம் ஆகட்டும், எங்கிட்ட இருக்கிற படிப்பு ஆகட்டும், எங்ககிட்ட இருக்கிற ஒரு கடைசி காசுலாம் இருக்கட்டும், எங்க பிள்ளைகள் ஆகட்டும், எல்லாவற்றையும் உங்க மகிமைக்கென்று நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி உங்கள் பாடல் புத்தகத்துல 72வது பாடல் தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பாக நம்மே நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். வேறு பெற்ற ரத்தத்தினாலே நம்ம விடுதலையாக்கி கொடுத்தாரு அந்த தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உண்மையே நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளை எங்களுக்கு கொடுத்தீங்களே நன்றி என்று சொல்லி அவர் வார்த்தைக்காய் காத்திருப்போம். தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசு சுவாமி. நன்றி ராஜா. நன்றி. விடுதலை கொடுத்தே ராஜாக்களாக நேமியதாக உமக்கென தெரிந்து கொண்டே. ஆமாப்பா கர்த்தாவே உங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். வெளியேறு பெற்ற ரத்தத்தின் நாயகனே, உங்களை மீட்டுக் கொண்ட தெய்வமே, உமக்கே ஸ்தோத்திரம் அப்பா. மீட்டுக் கொள்ளாத எங்கள் குடும்ப ஜனங்களை பாருங்க. எங்கள் தேசத்துல நிறைய பேர் அறியாதது நாங்கள் பாடுகிறோம். ஆமென். Thank you. மகிமை உமக்கென்றோ, ஆட்சிமை உமக்கென்றோ, மகிமை உமக்கென்றோ, ஆட்சிமை உமக்கென்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ. ஆராதனை
இயேசுவுக்கே என் நண்பன் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ. வழிகாட்டும் தெய்வம், துணையாளராய் இருக்கிறார். அவர் தேற்றும் தெய்வம், அன்பால் எனக்கார் அதன் மூன்றும் ஐயா அபிஷேகத்தை ஐயா. வழிகாட்டும் தெய்வம், துணையாளரே, தேற்றும் தெய்வமே. வழிகாட்டும் தெய்வமே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் பிறந்தார் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. அன்பால் பெருத்தார் அன்போடும் ஐயா அபிஷேகநாதரே. ஆராதிக்கலாமா? ஆராதனை 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 என் நண்பன் இயேசுவுக்கே என் நண்பன் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ. மாட்சிமை உமக்கன்றோ. மகிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. எங்கள் துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இருக்கிறார். தேவனுடைய கருத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கும். ஜெபித்த எல்லா ஜெபத்துக்கும் என் கர்த்தர் ஆமென்றும் ஆமென் என்றும் பதிலை தரும். ஒவ்வொரு பிள்ளைங்க கண்களில் வடிகிற கண்ணீரை துடைத்து உடலில் இருக்கிற பலவீனங்களை மாற்றி வேத வசனங்களை சுமந்து கொண்டு விடுதலையோடு கூட கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும். என் கர்த்தர் செய்கிறமைக்காக ஒரு நன்றி. பேசுங்க, கடிமைகள் கேட்கணும். ஏசா பார்ப்பது நாமத்தினாலே எத்தாந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மகிமை நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உற்சாகமாய் தட்டி இந்த நாளையும் நாளையே நமக்கு கொடுத்த தேவனுக்கு நன்றி நன்றி நன்றி. வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். தேவன் நம்மோடு கூட பேசட்டும். தேங்க்யூ. ஹalleluya. சொல்லுங்க praise the Lord. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் செலுத்துவோம். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு சுவாமிதாமே அதி சீக்கிரத்திலே வரப்போகிற தேவனாய் இருக்கிறார். அந்த வருகையிலே நீங்களும் நானும் மிக விசுவாசத்தோடு நம்பிக்கை உள்ளவர்களாய் தேவனை பற்றி கொண்டிருக்கிற இந்த நம்பிக்கையிலே நாம் இருக்கும்படிக்கு உங்களையும் நம்மையும் ஆண்டவர் இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட வெள்ளிக்கிழமை மத்தியான உபவாச நாளுக்கு நம்ம எல்லாரையும் அழைத்திருக்கிறார். வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற நம்ம எல்லாரையும், எல்லா ஊழியக்கார பிள்ளைகளையும் விசுவாசிகளையும் கூட தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிப்பாராக. நேரடியாக நாம செய்திக்கு நாம போகிறோம். தேவன் மேல் நம்பிக்கையா இருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையா இருங்கள் என்ற தலைப்பில இன்னைக்கு நம்ம சுருக்கமான ஒரு செய்தியை அந்த வெள்ளிக்கிழமையில நம்ம பார்க்க போகிறோம். The book of Jeremiah chapter 17. அங்கே
5 to 18 4 வசனங்கள் மனிதனை நம்பி வாழ்கிறவர்களுக்கும் தெய்வத்தை நம்பி வாழ்கிறவர்களுக்கும், மாம்ச தேகமுடைய மனுஷனை நம்பி வாழ்கிறவர்களுக்கும், கடவுளை நம்பி வாழ்கிறவர்களுக்கும், கர்த்தரை நம்பி வாழ்கிறவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை இந்த இடத்துல காண்பிக்கிறார். ஆண்டவரை நம்பி வாழ்கிற ஜனங்கள் எப்படியா இருப்பார்கள், மனிதனை நம்பி வாழ்கிற ஜனங்கள் எப்படியா இருப்பார்கள் என்ற இந்த வித்தியாசத்தை சுருக்கமாய் நாம் என்ற நிலத்துல அநேக விசுவாசிகள், அநேக பக்தர்கள், அநேக ராஜாக்கள், அநேக தேவனை நம்பி இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எரேமியா 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 to 8 முடிய இருக்கிற ஜெரமியா 17th chapter 5, 6, 7, 8 இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க பாருங்க, நல்ல சத்தமா படிங்க. Various sayings. The Lord says, I will condemn the person who turns away from me and puts his trust in man, in the strength of mortal man. He is like a bush in the desert, which grows in the dry wilderness on salty ground, where nothing else grows, nothing good ever happens to him. Amen. Next. Blessed is the man who trusts in the Lord. Trust is in the Lord. He is like a tree planted by water, that sends out its root by the stream, and does not fear when heat comes. For its leaves remain green, and is not anxious in the year of drought, for it does not cease to bear fruit. ಆಮೆನ್. ಕನ್ನಡದಲ್ಲಿ 17ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಾಕ್ಯ ಮತ್ತು 7ನೇ ವಾಕ್ಯ ಈ ಎರಡು ಮಾತ್ರ ಓದೋಣ. 5:1, 7:1. ಯೆಹೋವನು ಹೀಗೆನ್ನುತ್ತಾನೆ, ಮಾನವ ಮಾತ್ರದಲ್ಲಿ ಭರವಸೆ ಇಟ್ಟು ನರ ಜನ್ಮದವರನ್ನು ತನ್ನ ಭುಜಬಲವೆಂದು ತಿಳಿದು ಯೆಹೋವನನ್ನು ತೊರೆಯುವ ಮನಸ್ಸುಳ್ಳವನು ಶಾಪಗ್ರಸ್ತನು. ಆಮೆನ್. 7ನೇ ವಾಕ್ಯ, ಯೆಹೋವನಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿದ್ದಾನೋ ಅವನಿಗೆ ಯೆಹೋವನು ಭರವಸನಾಗಿದ್ದಾನೋ ಅವನು ಧನ್ಯನು. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಶಾಪಗ್ರಸ್ತನು ಮತ್ತು ಧನ್ಯನು ಇಬ್ಬರು ಅನ್ನು ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்போ நம்ம தமிழ்ல மிக விசேஷமாய் படிக்கலாம். அதாவது இங்கிலீஷ்ல கர்ஸ் மேன் அண்ட் பிளெஸிங் மேன் அப்படின்னு சொல்லி வரோம் இல்லையா? அதனால இப்ப நீங்க தமிழ்ல படிக்கிறாங்க பாருங்க. 5வது ஒருத்தர் படிங்க, 6வது ஒருத்தர் படிங்க, 7வது ஒரு 8வது ஒருத்தர். இந்த வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். தேவனை நம்பி இருக்கிற ஜனங்களுக்கும் மனுஷனை நம்பி இருக்கிற ஜனங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத இங்க நம்ம பார்க்கலாம். படிங்க. 5வது வசனம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, நல்லா கவனிங்க, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு, மாம்ச பலத்தில் உள்ளவர்களை தன் புயபலம், நான் தான் பலசாலி என்று சொல்லி கொண்டு இருக்கிற ஜனங்களை பார்த்து, கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று, கர்த்தரை விட்டு, ஆண்டவரை விட்டு, கடவுளை விட்டு தன் வாழ்க்கை விலகி போக மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சபிக்கப்பட்டவனா இருக்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த பேஜ் நம்பர் சொல்லுங்க. 876 பேஜ் நம்பர் 896. இங்க பாருங்க, அங்க எரேமியா 5ஆம் அதிகாரத்துல 17ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசித்தார்கள். மனுஷனை நம்பி வாழ்கிறவர்கள், மனுஷன் எப்படி மறைந்து போகிறானோ அதே போல அவங்களுடைய நம்பிக்கையும் இருக்கும், அதே போல அவங்களுடைய விசுவாசமும் இருக்கும், அதே போல அவங்களுடைய ஆசீர்வாதம் கூட இருக்கும். ஆனால் இங்க நல்ல கவனிங்க, அடுத்த வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. அதாவது மனுஷனை நம்பி வாழ்களுடைய வாழ்க்கை கடைசியில எப்படியா இருக்கும் என்ன சொல்றது? அடுத்த வசனம். அவன் அந்தரங்க வெளியில், நல்ல கவனிங்க, அந்தரங்க வெளியில் அப்படின்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா, இந்த அந்தரங்க வழியில்னாக்கா ஒரு சில வழிகள் எல்லாம் யாருமே போகவே மாட்டாங்க. ஒரு சில வழிகள்ல யாருமே போக மாட்டாங்க. அங்கெல்லாம் ஆங்காங்கே என்னன்னா ஒண்ணு மரம் எல்லாம் வளர்ந்து அப்படியே காஞ்சி போயிருக்கும். அதுதான் அந்த வழியை சொல்றது. அந்தரங்க வழியில கரளையாய் போன என்ன அர்த்தம்? காஞ்சி போன. ஒருத்தரும் போறதே இல்லைங்க, வரதே இல்லைங்க. அந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய செடி கொடி எல்லாம் மரம் எல்லாம் வளர்ந்துருக்கும். அதை யாரும் கவனிக்கவே மாட்டாங்க.
அந்த வழியில இருக்கிற மரங்கள் செடிகள் எல்லாம் என்ன ஆகும், அப்படியே காஞ்சி கருவாடாய் போயிடும். அந்த ரங்க வழியில இருக்கிற கரளையாய் போன செடியை போல இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தில் வனாந்திரமான காடான இடம், யாருமே போகாத ஒரு இடம், வறட்சியான இடத்துல இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலம் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன போட்டாலும் விளையாத இடம் தான் ஒவ்வொரு நிலம். என்ன செஞ்சாலும் கூட ஒரு வெளிச்சம் காண முடியாது. ஒவ்வொரு நிலம் போல தங்குவான். மனுஷனை நம்புகிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே தாங்க அவாந்திர வெளி. யாருமே இருக்க மாட்டாங்க, யாருமே போக மாட்டாங்க, யாருமே வர மாட்டாங்க. அந்த மாதிரியான இடத்துல ஒரு மரத்தை போல இருப்பான். அவன் காஞ்சி தீஞ்சு போன மரம் போல இருப்பான். வனாந்திரமான வழியில, அவாந்திர வழியில என்ன செஞ்சாலும் ஒரு காரியமும் நடக்காது. அப்படிப்பட்ட இடத்துல அவன் தங்கியிருப்பான். நன்மை வருகிறதை கூட அறியாமல் அவன் தங்கியிருப்பான் என்று சொல்லி மனுஷனை நம்புகிற உடைய வாழ்க்கையில நடக்கிற சம்பவத்தை இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நம்ம மனுஷனை நம்பணுமா வானவா? சொல்லுங்க, மனுஷனை நம்பணுமா வானவா? அப்ப புருஷன் பஞ்சாதியை நம்ப கூடாதா? அப்பா அம்மாவை நம்ப கூடாதா? அப்படி இல்லை. அதாவது நம்பிக்கை அப்படின்னு சொன்னா, நம்பிக்கை வந்து கடவுள் ஒருத்தர் தான். அவர்தான் நம்பிக்கஸ்தன், அவர்தான் நம்பக்கூடியவர். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டார். அப்ப கணவன் மனைவி நம்ப கூடாதா? இல்ல. நம்பிக்கை கடவுள் மேல, மனுஷர் மேல நம்ம அன்பு வைக்கணும், அவ்வளவுதான். அவர்களை நேசிக்கணும். நாம குடும்பமான வரைக்கும் அவர்களோடு கூட சமாதானமா இருக்கணும். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நம்ம செய்யணும். மனுஷன் மேல வந்து நம்ம நம்பிக்கை வைக்கணும், மரியாதை வைக்கணும். அப்பா அம்மாவை விடக்கூடாது, கணவன் மனைவி விடக்கூடாது, யாரையும் விடக்கூடாது. அவங்க மேல வந்து நம்ம நம்பிக்கை, அதாவது அன்பு வைக்கணும், அவங்களை கனப்படுத்தணும், அவங்களுக்கு நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும். ஆனால் நம்பிக்கை ஆண்டவர் ஒருவர் தான். நம்பிக்கைஸ்தன் அவர் ஒருவர் தான். நம்பிக்கைக்குரியவர் அவர் ஒருவர் தான். ஆகவேதான் இங்க பைபிள் சொல்லுகிறது, மனுஷனை நம்பி வாழ்கிற ஒரு மனுஷன், மனிதனை நம்பி வாழ்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இப்படியெல்லாம் நடக்கும். ஜாக்கிரதையாயிரு, எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். இப்படிப்பட்ட வசனங்களை அநேக முறை நம்ம படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், செய்தியை கேட்டிருக்கிறோம், அநேகர் சொல்லி இருக்கிறதை கூட நம்ம கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். இது மனுஷனுடைய நம்பிக்கை வாழ்க்கை. இப்போ ஆண்டவர் மேல நம்பிக்கையா வைக்கிற அந்த மனுஷன் அவர்கள் எப்படியா இருப்பார்கள் என்று சொல்லி அடுத்து 7வது வசனமும் 8வது வசனமும் படிக்கிறாங்க பாருங்க. நல்லா கவனிங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் கொண்டிருந்த மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. பேர் பெற்றவர்கள், the blessed person. ஆண்டவரை நம்பி ஆண்டவரையே தன் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் எப்படியா இருக்கிறாங்களா? பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக இருக்கிறாங்க. ஆமன்பானவர்களே, அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படியா இருக்குமா? அடுத்த வசனம் பாருங்க, சொல்லுது, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும். பாருங்க, தண்ணி எங்க இருக்குதோ, மனுஷனை நம்பி இருக்கிறவன் தண்ணி இல்லாத காட்டுல இருக்கிறான். ஆனால் ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்கள் தண்ணி எங்க இருக்கிறதோ, ஏரி எங்க இருக்கிறதோ, யார் தண்ணி ஊத்துறாங்களோ அந்த வீட்டு பக்கத்துல, அந்த பாக்கியவான் வீட்டு பக்கத்துல தண்ணி இருக்கிற இடத்துல நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக, நதி ஓரமாக. நதி ஓரத்துல ஒரு செடி இருந்துச்சுனாக்கா அதுக்கு தண்ணி பஞ்சமா இருக்கும் இல்ல? டெய்லி ஃப்ரெஷ்ஷான தண்ணி வராது. வெறும் கிணற்று தண்ணியில டெய்லி ஓடினே இருக்கும் இல்லையா? ஃப்ரெஷ்ஷான தண்ணி. அது கால் ஓரமாய் நடப்பட்ட
மரத்தை போலவும் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல். என்னதான் வெயில் வந்தாலும் சரி, என்னதான் கஷ்டம் வந்தாலும் சரி, என்னதான் நஷ்டம் வந்தாலும் சரி, நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், ஆண்டவர் என் கூட இருக்கிறார், நான் அவரை விசுவாசிக்கிறேன், அவர் ஏற்ற காலத்தில் என் தேவைகளை சந்திப்பார், ஏற்ற காலத்தில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், ஏற்ற காலத்திலே எனக்கு உதவியா இருப்பார் என்ற முழு நம்பிக்கையோடு கூட அவன் இருப்பான். உஷ்ணம் வருவதை காணாமல், எந்த விதமான கஷ்ட நஷ்டமும் வருகிறதை கூட அவன் காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் அவன் என்றென்றைக்கும் செழிப்பாய் இருக்கிற மனுஷனாகவும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் மழை இல்லாத காலங்களிலும் கூட வருத்தமின்றி, எந்த ஒரு கவலையும் இன்றி, எந்த ஒரு வருத்தமும் இன்றி, தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல அந்த மனுஷன் பாக்கியவானா இருப்பான். சொல்லுங்க அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதான் ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கும் மனுஷனை நம்பி இருக்கிற வாழ்க்கையில நடக்கிற விசேஷமான ஒரு சம்பவம். இதற்கு பிறகும் கூட நம்ம ஆண்டவரை நம்பாமற் போனோம் அப்படின்னு சொன்னா, கரளாய் போன காஞ்சி போன மரத்தை போல ஒரு நாள் அனாதிகளாய், பரதேசிகளாய், தெருவில விடுவிக்கப்பட்டவர்களாய் நம்ம ஒரு நாள் கடப்போம். நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் ஆயிடும், நம்ம குடும்பம் அப்படிதான் ஆயிடும். நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போகிறவருடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்காம போனா, அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்காம போனா, நம்முடைய வாழ்க்கை காஞ்சி போன வாழ்க்கையாய், தரித்திரமான ஒரு வாழ்க்கையாய், நம்பினவர்களை நீங்க ஏமாத்துவோம் அப்படின்னு சொன்னா கூட அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்தா, நம்மளை நம்பி வந்தவங்க, நம்மளை நம்பி கொடுத்தவங்க, நம்மளை நம்பி வாங்கினவங்க, அவங்கள கூட நம்ம ஏமாத்தணும்ன்ற அந்த எண்ணம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் கரளையாய் போன காஞ்சி போன மரத்தை போல நம்முடைய வாழ்க்கை மாறி போகும். அது யாரா இருந்தாலும் கூட சரி, நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவரை விட்டு ஆண்டவருக்கு துரோகம் செய்த நம்ம போவோம் அப்படின்னு சொன்னா இல்லையா, அப்பா கோச்சுக்கினாருன்னா அம்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க, அம்மா கோச்சுக்கினா அப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாரு இல்லையா. இவங்க எல்லாரையும் விட்டுட்டு, இவங்க எல்லாரையும் உண்டாக்கின ஆண்டவரே நம்ம மேல கோச்சுக்கினார் அப்படின்னு சொன்னா நம்ம யார்கிட்ட போவோம்? எங்கேயும் போக முடியாது. ஆண்டவர் தான் தகப்பனுடைய உள்ளத்தை மாற்றுகிறவர், ஆண்டவர் தான் தாயின் உள்ளத்தை மாற்றுகிறவர், ஆண்டவர் தான் கணவன் மனைவி உள்ளத்தை மாற்றுகிறவர். ஏன்னா இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் அவர் தான். அதுக்கு அடுத்த வசனம் அதான் சொல்லுது, 9வது வசனம் அதான் சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறியத்தக்கவன் யார் இல்லையா. கர்த்தர் ஒருவரே அன்றி வேறு ஒருவரால் மனுஷனுடைய இருதயத்தை அளக்கவே முடியாது, ஆராய்ந்து பார்க்கவும் முடியாது. கடலின் ஆழத்தை வேண்டுமானாலும் அளந்து பார்த்துடலாம், மனுஷனுடைய இருதயத்தை என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாதுங்க. முன்னால ஒண்ணு, பின்னால ஒண்ணு, எதிரில ஒண்ணு, பின்னாடி ஒண்ணு, இருக்கும்போது ஒண்ணு, இல்லாத போது ஒண்ணு, என்ன வேணா சொல்லி பண்ணிடுவோம். ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார், மனுஷனை நம்பி வாழ்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில இதுதான் நடக்கும். அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில எப்போ திகில் வரும், பயம் வரும், அது தெரியவே தெரியாது. இந்த பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல ஒரு நல்ல ஒரு வசனம் சொல்லுது, சீக்கிரம் எடுத்து பாருங்க. உபாகமம், the book of Deuteronomy chapter 28. அந்த இடத்துல ஆண்டவர் 2 காரியங்களை சொல்லுகிறார், 2 பேரை குறித்து சொல்றார். நல்ல கவனிங்க. உபாகமம் 5வது புக்கு, ஆதி ஆகமத்திலிருந்து 5வது புக்கு, ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. உபாகமம் 258 பேஜ் நம்பர் 28 சாப்டர்ல 15th வேர்ட் படிங்க. அங்க பாருங்க, ஒரு பிளெஸிங்கான ஒரு வேர்ட் கொடுக்கிறார் ஆண்டவர். But if you disobey the Lord your God and do not faithfully keep all his commands and laws that I am giving you today, all these evil things will happen to you. ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிச்சு பாருங்க, மிக அருமையாக சொல்லப்படுகிற வார்த்தை. அதுல இன்னொருத்தர் வந்து 66 படிக்கிறாங்க பாருங்க. கர்ஸ் வேர்ட், சாபமான ஒரு வார்த்தை கூட நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் யாருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாமே நமக்கு தான்.
ஆண்டவரை நம்புற வரைக்கும் ஆசீர்வாதமான வார்த்தைகள். ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிறவர்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். அது அப்படியே ஆகும். பைபிளே சொல்லுது அப்படிதான். Your life shall hang in doubt before you. Night and day you shall be in dread and have no assurance of your life. ஆமென். ரொம்ப ஷார்ட்டா அதுல சொல்லிடுச்சு. தமிழ்ல ரொம்ப நல்லா அழகுது. ಅರ್ಥ ಇದು ಓದಮ್ಮ ಬೇಗ. 28 15. ಆದರೆ ನೀವು ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನ ಮಾತಿಗೆ ಕಿವಿಗೊಡದೆ ನಾನು ಈಗ ನಿಮಗೆ ಬೋಧಿಸುವ ಆತನ ಆಜ್ಞಾವಿಧಿಗಳನ್ನು ಅನುಸರಿಸದೆ ಹೋದರೆ ಈ ಅಶುಭಗಳು ನಿಮಗೆ ಪ್ರಾಪ್ತವಾಗುವುದು. ಹೌದು ಸ್ವಾಮಿ. அல்லேலூயா. இப்ப பாருங்க தமிழ்ல படிக்கிறாங்க பாருங்க 28 15. அங்க ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாரு. 15வது வசனம் என்ன சொல்றாரு? இன்று நான் உனக்கு விதிக்கிற என்னைக்கு? இன்னைக்கு, நாளைக்கு இல்ல, நேத்து இல்ல, அதெல்லாம் கழிஞ்சு போயிடுச்சு. நாளைக்கு பாத்துக்கலாம். இன்றைக்கு உனக்கு எனக்கு தருகிறார். உயிரோடு இருக்கிற நம்ம எல்லாருக்கும் தருகிறார். இன்றைக்கு நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாயிருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கும் செவி கொடாமல் நீ போனாயானால் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு ஆண்டவரே சொல்றாங்க பலிக்கும். இப்பொழுது சொல்லப்படுகிற எல்லா சாபங்களும் பலிக்கும் அப்படின்னு சொல்லி 16வது வசனத்திலிருந்து 68வது வசனம் வரைக்கும், அதாவது 54 வசனங்கள், 135 விதமான சாபங்களை ஆண்டவர் சொல்லிக் கொண்டே வருகிறார். இன்றைக்கு நான் உனக்கு கொடுக்கிற அந்த கட்டளையை நீ கேட்டும் கேட்காமல் இருந்தா, நம்பியும் நம்பாமல் இருந்தா, ஏற்றுக்கொள்ளாமலும் கொண்டும் ஏற்றுக்கொள்ளாமலும் நீ இருப்பாய் என்று சொன்னார். சொல்லப்படும் சாபங்கள் அநேக சாபங்கள் இருக்குதுங்க. அதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, படிச்சீங்க அப்படின்னு சொன்னா, ஐயோ இதெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம். கட்டாயமா நீங்க படிக்கணும். நாம படிக்கணும். எப்படி எல்லாம் வச்சிருக்கிறாரா? ஆமா, ஆண்டவர் உனக்கு எனக்கு தான் வச்சிருக்கிறார். யாருக்கும் கிடைக்காது, யாருக்கும் கிடையாது. விசுவாசிகளுக்கு தான், உனக்கு எனக்கு தான், கிறிஸ்தவர்களுக்கு தான். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும் மனுஷனை நம்புகிறவர்களுக்கும் வித்தியாசம் தான். அவருடைய வார்த்தை விட்டு நம்ம விலகி போய் அவரை நம்பாமல் விலகி போனோம் அப்படின்னு சொன்னா, அதுல ஒரே ஒரு சாபத்தை மாத்திரம் தான் படிக்க சொல்ற. பாருங்க 66வது வார்த்தை என்ன சொல்றாரு பாருங்க. 66வது வசனம். நம்முடைய, அதாவது மனுஷனுடைய வாழ்க்கையில் வருகிற திகில், பயம் எப்படியா இருக்கும்? உன் ஜீவன் உனக்கு சீக்கிரத்தில் உசாராடும். நம்மளுக்கே நம்பிக்கை இல்ல. என்ன ஆகுமோ ஏதாகுமோ, யார் வருவாங்களோ யார் போவாங்களோ. நம்ம மேல நம்பிக்கையே நம்பிக்கை இல்லைங்க. நம்ம மேல உன்னுடைய உயிர் சந்தேகத்தில் என்ன ஆகுமா? ஊசாலாடும். அப்படியே உஞ்சால் மாதிரி ஆடி இருக்குமா, எப்ப என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி. அப்புறம் உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல். நல்ல கவனிங்க பத்தியா. ஆண்டவர் மேல இருக்கிற அந்த நம்பிக்கை விட்டுட்ட அப்படின்னு சொன்னா, உன் ஜீவனை பற்றி, உன் வாழ்க்கை பற்றி, உன் குடும்பத்தை பற்றி உனக்கு நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பாய். அல்லேலூயா. இந்த திகில் இருந்துச்சுனாக்கா என்ன ஆகும்? நைட்ல என்ன வராது? தூக்கமே வராதுங்க. இந்த பயமும் திகிலும் இருந்தா நைட்ல தூக்கமே வராது. திகில் கொண்டிருப்பாய். அப்புறம் நீ பயப்படும் உன் இருதயத்தின், நீ பயப்படும் உன்னுடைய இருதயத்தின் திகில்களும் உங்கள் கண்கள் காணும் காட்சியினாலும் விடியற் காலத்தில். நல்ல கவனிங்க. காட்சியினால நீ காண்கிற காட்சி, நீ பார்க்கிற ஜனங்க இல்லையா, நீ பார்க்கிற பொருட்கள், நீ பார்க்கிற எல்லா காட்சியினாலும் எப்பொழுதும்
சாயங்காலம் இல்ல கரெக்டா படிங்க. போது சாயங்காலம் காணும் காட்சினாலும் விடியற் காலத்தில் எப்பொழுது சாயங்காலம் வருமோ. காலையில ஏஞ்ச உடனே இல்லையா, காலையில ஏஞ்ச உடனே எப்போ சாயங்காலம் வருமோன்னு காத்திருப்பாங்க. சாயங்காலம் வந்த உடனே எப்போ விடியற்காலை வரும் அப்படின்னு சொல்லி காத்திருப்பாங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து ஆண்டவரை விட்டு பின்வாங்கி ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம போகிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில இதாங்க நடக்கும். பொழுது வெஞ்சிடுச்சா, ஐயோ எப்போ சாயங்காலம் வருமோ, ஐயோ சாயங்காலம் வந்துடுச்சா, இந்த ராத்திரி முடிஞ்சு எப்போ பொழுது விடியுமோ, இதே எண்ணம் தாங்க ஓடின்னு இருக்கும். அவங்க ஜீவன் அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில என்னவா இருக்குமா, ஊசாலாடி கொண்டு வருமா, உய்யாலே 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 அப்படின்னு. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದ್ಬಿಡಮ್ಮ, ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. 66 ಬೇಗ. ಬದುಕುವೆವೋ ಇಲ್ಲವೋ ಎಂಬುದಾಗಿ ಅನುಮಾನ ಪಟ್ಟು ನೀವು ಹಗಲಿರುಳು ಪ್ರಾಣ ಭಯದಲ್ಲಿ ಇರುವಿರಿ. ಎಂತ ಭಯ? ಎಂತ ಭಯ? ಪ್ರಾಣ ಭಯ. ஐயோ என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, என்ன ஆகுமோ, ஏதாகுமோ. ஆண்டவரை நம்பி, அதாவது ஆண்டவரை விட்டு தூரமாய் போகிற ஒவ்வொருடைய வாழ்க்கை இப்படிதாங்க இருக்கும். ಪ್ರಾಣದ ಮೇಲಣ ನಂಬಿಕೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುವಿರಿ. ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾಣ ಭಯವಿರುವುದರಿಂದ ಕಣ್ಣಿನಿಂದ ಭಯಂಕರವಾದ ಸಂಗತಿಗಳು ನೋಡುವುದರಿಂದಲೂ எதை பார்த்தாலும் பயமா இருக்குமா, எதை பார்த்தாலும் பயமா இருக்குமா, யாரை பார்த்தாலும் பயமா இருக்குமா. யாருன்னா கது தட்டா யாரோ வந்துட்டாங்களோ என்ன ஆயிடுமோ, உள்ள வந்தோட யார் வராங்களோ யார் போறாங்களோ, அவங்க கண்ணுல காண்ற காட்சியெல்லாம் பயமா இருக்குமாங்க உங்களுக்கு. எப்போ ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு ஆண்டவரை நம்பிக்கிறத விட்டுட்டு நீ தூரமாய் இடது பக்கமோ வலது பக்கமோ சாய்வா என்று சொன்னார். அடுத்த வசனம் எல்லாம் நிறைய இருக்குது. அதான் ನೀವು ಹೊತ್ತಾರೆಯಲ್ಲಿ ಅಯ್ಯೋ ಅಯ್ಯೋ ಸಾಯಂಕಾಲ ಯಾವಾಗ ಬರುವುದೋ அப்படின்னா ஒத்தாத மேலே ಬೆಳಗ್ಗೆ ಆಗಿದ ತಕ್ಷಣ ಏನಂತಾರೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ நல்லா அழகா சொல்லுது, ಅಯ್ಯೋ 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 ಸಾಯಂಕಾಲ எப்போ வருமோ. ಅಯ್ಯೋ ಅಯ್ಯೋ ಎಂದು ಯಾವಾಗ ಸಾಯಂಕಾಲ ಯಾವಾಗ ಬರುವುದೋ ಎಂದು ಸಾಯಂಕಾಲದಲ್ಲಿ ಅಯ್ಯೋ ಅಯ್ಯೋ ಮರುದಿನ ಯಾವಾಗ ಬರುವುದೋ ಎಂದು ಹೇಳುವಿರಿ. ஆண்டவரை விட்டு தூரமாய் போகிற ஒவ்வொருடைய வாழ்க்கை இப்படிதாங்க ஊசலாடி கொண்டிருக்கு. யாரை பார்த்தாலும் பயப்படுவாங்க, யாரை பார்த்தாலும் சோர்ந்து போயிடுவாங்க. டாக்டர் பேசதே வேண்டாம், பூட்ட லாக் போட்டு உள்ள உட்காந்துருவாங்க. அப்படியே லைட் போட்டாங்க, ஐயோ போடாத போடாத போடாத, அதுலயே பையன் வந்துடுறாங்க. ஆக பிரியமானவர்களே, தேவனை விட்டு தூரமாய் போகிறவருடைய ஒவ்வொருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். இன்னும் நிறைய 68 வசனங்கள் வரைக்கும் இருக்குது. அதுல இங்க நிறைய நீங்க படிச்சு பாருங்க. அநேக சாபங்கள் இருக்கிறோம், அநேக சாபத்துக்குரிய வார்த்தைகள். எப்போ ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு போகிறவர்கள், ஆண்டவரை நம்பாமல் தூரமாய் போகிறவர்கள், என்ன வந்தாலும் சரி என்ன போனாலும் சரி, ஆண்டவரை நான் உண்மைத்தான் நம்புவேன். யோபு வாங்க, யோபு 13ஆம் அதிகாரத்துல பாருங்க, the book of Job chapter 13 அங்க 15ல இந்த சாபெல்லாம் ஆசீர்வாதமாய் மாறணும் இல்லையா. இந்த சாபெல்லாம் என்ன ஆகணும், ஆசீர்வாதமாய் மாறணும்னா அதே உபாகமத்துல ஒரே ஒரு வசனம் 28ல 14 படிங்க. அதுக்கு முன்னால இருக்குது பாருங்க. இது ஒரே ஒரு வார்த்தை தமிழ்ல படிச்சுறாங்க பாருங்க. 28 படிச்சீங்களா? அதுல 14 பாருங்க, ஒரே ஒரு வசனம் தான். இன்று நான் உனக்கு விதிக்கிற, நல்ல கவனிங்க, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தருடைய வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாவாமல் மேலாவார். எதுங்க வேணும்? திகில் வேணுமா, பயம் வேணுமா? உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன். 1வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் 36 விதமான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். நீங்க வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க. 15ல இருந்து இல்லையா, 16வது வசனத்திலிருந்து 68வது வசனம் வரைக்கும் 54 வசனம் இருக்குது, சாபத்துக்குரிய வசனங்கள்.
135 விதமான சாபங்களை அந்த இடத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறார். நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன். மகனே மகளே, நீ என்னை நம்பிக்கொண்டிருக்கிற வரைக்கும், என்னை விசுவாசிக்கிற வரைக்கும், கர்த்தர் தான் என் நம்பிக்கை என்று சொல்லுகிற வரைக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் உனகையும் என்னையும் தேடி வருகிறதா. அல்லேலூயா. அதனாலதான் யோபு சொல்றார் 13:15, மிக அருமையான ஒரு வார்த்தைங்க. நம்ம லைஃப்ல, நம்ம வாழ்க்கையில யாருமே சொல்லியிருக்க முடியாதுங்க, யாருமே சொல்லியிருக்க முடியாது. அது முடியுமோ என்னமோ தெரியாது. உண்மையாய் ஆண்டவரை நம்புகிறவர்கள் யோபை போல நானும் சொல்லுவேன் ஆண்டவரே அப்படின்னு நம்புவாங்க. என்ன சொல்றாங்க இங்கிலீஷ்ல? Though he slay me, I will hope in him. And yet I will argue my ways to his face. ஆமென். அல்லேலூயா. யோபுமா சங்கீதத்துக்கு முன்னால இருக்கும் பாருங்க. எங்க சொல்லி பாருங்க, 13ஆம் அதிகாரத்துல 15வது வசனம். அவர் வாழ்க்கையில இருந்த ஒரே நம்பிக்கை ஆண்டவர் தான். பிள்ளைங்களாம் செத்து போயிட்டாங்க, 10 பிள்ளைங்களும் என்ன ஆயிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. ஆஸ்தி எல்லாம் போயிடுச்சு. 10ஆவதுக்கு கொஞ்சாதையும் அவிசுவாசத்தோடு கூட திட்டிட்டு ஓடி போயிட்டாங்க. அப்படி இருக்கிற வேலையில இவர் ஆண்டவரை விட்டு போகாதபடிக்கு, என் வாயினால நான் ஆண்டவரை தூஷிக்க மாட்டேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவேன், அவர் தான் கொடுத்தார், அவர் தான் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க 11ஆம் அதிகாரத்துல பாருங்க, உங்க நண்பர்கள்லாம் வந்து கேலி பண்றாங்க, இன்னமாயா விசுவாசத்துல இருக்கிற, இன்னமாயா நம்பிக்கையில இருக்கிற அப்படின்னு சொல்லி. ஆனாலும் தேவனை நம்பி செய்கிற சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்க, என்ன சொல்றது? 13ஆம் அதிகாரத்துல 15வது வசனம். அவர் என்னை கொன்று போட்டாலும், அவர் என்னை கொன்னே போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். ஆமென். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக உபகாரம் பண்ணுவேன். ஆமென். அவர் என்னை கொன்னாலும் சரி, நான் என்ன பண்ணுவேன்? அவரையே நான் நம்புவேன். ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கை அவருக்கு முன்பதாக இருக்கிறது. என் வாழ்க்கையிலே நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தையும் என் ஜெபத்தினாலே நான் அவருக்கு சொல்லுவேன். என் குடும்பத்தை அவருக்கு சொல்லுவேன். என் மனைவி பிள்ளைகளை நான் சொல்லுவேன். என் கணவனை குறித்து சொல்லுவேன். என் சொந்த பந்தங்களை குறித்து சொல்வேன். ஜெபத்திலே நான் அவருக்கு முன்பதாக என் வாழ்க்கையை ரூபகாரமாக்குவேன். அவர் கண்களுக்கு முன்பதாக என்னை ரூபமாய் பார்த்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. என் நிலைமை தான் ஆண்டவரே. அவர் என்னை கொன்னாலும் சரி, நான் ಅವரையே ನಂಬುವೆ. ಓದು ಮಕ್ಕಳಾ. ಆತನು ನನ್ನನ್ನು ಕೊಲ್ಲುವನು, ಅದಕ್ಕಾಗಿ ಕಾದಿರುತ್ತೇನೆ. ಆದರೂ ನನ್ನ ಒಳ್ಳೆಯ ನಡತೆಯನ್ನು ಆತನ ಮುಂದೆ ಸ್ಥಾಪಿಸುವೆನು. ஆமென். காலத்துல இன்னும் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. அவர் என்ன கொல்ல வருவாராம், நான் அவருக்காக காத்திருப்பேன். ஓட மாட்டேன், நான் ஓடி ஒழிஞ்சிக்க மாட்டேன். ஆண்டவர் என்னை அடிக்கிற மாதிரி வருவாரு. இன்னைக்கு அப்பாவோ அம்மாவோ அடிக்கிற மாதிரி வந்த பிள்ளைங்க என்ன பண்ணலாம்? ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறது இல்லையா? பேத்தி எல்லாம் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறது இல்ல, அந்த மாதிரி இல்லையா? அவர் என்ன கொல்ல வருவாரு, நான் அவருக்கு முன்னால நிக்குவேன். அவர் கொன்னாலும் சரி, நான் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். யாருக்கு சொல்ல முடியும்? எல்லாவற்றையும் இழந்து, வியாதி வந்து, கொப்பளங்கள் வந்து, ஓட்டை எடுத்து தேய்ச்சிக்கிறாராம், அப்படியே ஒருமெல்லாம் கீறின்கிறாராம். அந்த மாதிரி நிலைமையில ஆண்டவரை அவர் நம்பி சொல்கிற விசேஷமான ஒரு வார்த்தை, அவர் என்னை கொன்னாலும் சரி, நான் அவரையே நம்புவேன். நீங்க மனுஷர்களா இருக்கிற, விசுவாசிகளா இருக்கிற, அவரை நம்பி வந்திருக்கிற நாம் என்ன செய்யணும் தெரியுமா? சீக்கிரம் வாங்க, சங்கீதம் 37, Psalms 37, 3, 4, 5. அங்க மிக அருமையான ஒரு வார்த்தை சொல்கிறது. 2 வசனங்களை வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். இந்த சங்கீத புத்தகத்துல Trust in the Lord and do good. Dwell in the land and befriend faithfulness. இதான் நிறைய பேருக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தேகமாயிருக்கு. அடுத்து 4. Delight yourself in the Lord and he will give you the desires of your heart. ஆமென். 5th one. Give yourself to the Lord. Trust in him and he will help you. ஆமென். 3 நம்பிக்கை குறித்து இங்க சொல்லுதுங்க. 3 ನಂಬಿಕೆ. ಓದಮ್ಮ 37, 3-4-5. ಯೆಹೋವನಲ್ಲಿ ಭರವಸೆವಿಟ್ಟು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡು. ಒಳ್ಳೆಯದನ್ನೇ ಮಾಡಿ. அதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு வீக்னஸ் ஆயிடுச்சு இல்லையா? நல்லது பண்ண போய் நல்லது பண்ண போய் கஷ்டத்தை அனுபவிக்கணும். இந்த வீக்னஸ் தான் நிறைய ஆயிடுது. அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, கொடுத்து கெட்டவனா இருக்கிறத விட கொடுக்காத நல்லவனா இருக்கிறதே நல்லது.
கொடுக்காம கெட்டவனாவே இருந்து பரவாயில்ல, கொடுத்து கெட்டவனாகிறத விட கொடுக்காம நீ நல்லவனாயிரு இல்ல கெட்டவனாயிரு அப்படியே இருந்துரு. அதனால்தான் நிறைய பேர் இருந்தாலும் கூட இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஏன்? உன்னுடைய நிலைமை தெரியும், நம்ம யாருன்னு தெரியும் அவங்களுக்கு. ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? விசுவாசிகளுக்கு என்ன சொல்றாரு? கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு என்ன சொல்றாரு? கர்த்தன் மேல ಕನ್ನಡ ಶೀಘ್ರ ಯೆಹೋವನಲ್ಲಿ ಭರವಸೆವಿಟ್ಟು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡು, ದೇಶದಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದು ನಂಬಿಕೆಯನ್ನು ಅನುಸರಿಸು, ಆಗ ಯೆಹೋವನಲ್ಲಿ ಸಂತೋಷಿಸುವಿ ಮತ್ತು ಆತನು ನಿನ್ನ ಇಷ್ಟಾರ್ಥಗಳನ್ನು ನೆರವೇರಿಸುವನು. ನಿನ್ನ ಭೂಯಾತ್ರೆಯ ಚಿಂತೆಯನ್ನು ಯೆಹೋವನಿಗೆ ವಹಿಸಿಬಿಟ್ಟು ಭರವಸೆಯೆಂದಿರು, ಆತನೇ ಅದನ್ನು ಸಾಗಿಸುವನು. படிக்கிறாங்க பாருங்க, 3வது வசனம். கர்த்தரை நம்பி நன்மை செய். ஆமா, மனுஷனை நம்பி இல்ல. அதான் கொடுக்கும் போது கூட சரி, வாங்கும் போது சரி, ஆண்டவரை நம்பி ஜெபம் பண்ணிட்டு கொடுக்குறது. அப்படியும் அவங்க ஏமாத்துவோம்னு நினைச்சாருன்னா ஆண்டவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. ஆனா கொஞ்ச நாளைக்கு நம்ம என்ன பண்ணோம்? கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியதா இருக்குது. இதே பைபிள் தான் சொல்லுது, நன்மையை செய்து பாடு அனுபவி அப்படின்னு சொல்லுது. நன்மை செஞ்சு என்ன பண்ணுமா? ஆமா, அனுபவிக்கணுமா. ஆனா அந்த பாடுகளுக்கு எல்லாவற்றுக்கும் நமக்கு ஒரு நாள் பலன் வரும். ஒரு நாள் ஆண்டவர் பேசுவார். ஒரு நாள் ஆண்டவர் பேசுவார். போத்திபாருடைய மனைவி தவறு செஞ்சுட்டு யோசேப்பு வந்து சிறைச்சாலையில போட்டாங்க. சிறைச்சாலை ஜெபம் பண்ணிருக்கிறார் யோசேப்பு. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். உடனடியாக கர்த்தர் போத்திபாரோடு கூட பேசினார். என் மகன் ஒரு தப்பு செய்யல, அவனை கூட்டிக் கொண்டு வா. இந்த எகிப்து தேசத்துக்கு அவனை பிரதம மந்திராய் உயர்த்திட்டார். அல்லேலூயா. பாருங்க, அவன் செய்த உதவி, அவன் செய்த ஜெபம் ஒன்னும் வீணாவே போகல, அவமானப்படல. ஆண்டவர் உயர்த்தினார். உங்களையும் நம்மை அப்படியே செய்வார். அடுத்த வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. கர்த்தரிடத்திலே ஜெபம் பண்ணிட்டு நன்மை செய்துட்டு கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியா இரு. அவர் உன் இருதயத்தில் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அடுத்து, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, நம்முடைய வாழ்க்கை என்னும் வழியை கர்த்தருக்கு ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து விட்டு அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவர் மேலேயே நம்பிக்கையாயிரு. அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. இதுதாங்க மனுஷனை நம்புகிறவர்களுக்கும் தேவனை நம்புகிறவர்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். அதே சங்கீதத்துல 7ஆம் அதிகாரம் வாங்க சீக்கிரம், 1ஆம் அதிகாரத்துல நல்ல அருமையான ஒரு வசனம் அங்க சொல்லுகிறது. 7th word, Psalm 7:1. ஒரே ஒரு வசனம் தான். 7ஆம் அதிகாரத்துல முதல் வசனம். Oh Lord my God, I come to you for protection. Rescue me and save me from all who pursue me. Amen. 7:1. ಯೆಹೋವನೇ, ನನ್ನ ದೇವರೇ, ನಿನ್ನ ಮೊರೆ ಹೊಕ್ಕಿದ್ದೇನೆ. ಹಿಂದೆಟ್ಟುವರಿಂದ ತಪ್ಪಿಸಿ ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡು. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் உம்மை நம்பியிருக்கிறேன் ஆண்டவரே. என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சித்து காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கும் ஆண்டவரை நம்பாதவர்களுக்கும் உள்ள இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது. அதெல்லாம் சொல்லி கொண்டு போனா நமக்கு நேரம் கிடையாது. ஆனால் ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். எனக்கு விரோதமா யாராகிலும் எழும்புவார்கள் என்று சொன்னா அவங்களை நீங்க பார்த்துக்கோங்க ஆண்டவரே. அதான் ஜெபம் பண்றது. அதான் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்றது. நம்ம சொந்த பந்தங்களுக்காக ஜெபம் பண்றது. நம்மளை ஏமாத்துறவங்களுக்காக ஜெபம் பண்றது. தேவையில்லாத பேசுறாங்க பாரு, அவங்களுக்காக ஜெபம் பண்றது. கவுத்தன் பேசுறாங்களே அவங்களுக்காக நம்ம எதுக்காக ஜெபம் பண்றோம்? எதுக்காக தான்? நிறைய பேருக்கு அதான் நம்ம சொல்லுவோம், அதைத்தான் நாமளும் செய்வோம். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் உம்மை நம்பியிருக்கிறேன். எனக்கு விரோதமாக எழுப்புகிறவர்கள், கேலி செய்கிறவர்கள், திட்டுகிறவர்களை நீங்க பார்த்துக்கங்க ஆண்டவரே. தாவீதின் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இருக்கிறது. நான் பயப்படும் நாளிலே அவரையே நான் நம்புவேன் சொன்னார். ஆண்டவரே, நம்ம நம்பி இருப்போம். ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்களை விடுவோம். நம்முடைய பரிசுத்த கருத்துல நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை ஒப்புக்கொள்வோம். கொடுங்க.
ஆண்டவரே நான் உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. என்ன வந்தாலும் சரி, என்ன போனாலும் சரி ஆண்டவரே, உம்மை விட்டு நான் தூரமாய் போகவே மாட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் நம்பிக்கை நீர்தான், எங்க குடும்ப நம்பிக்கை நீர்தான், எங்க பிள்ளைகளுடைய நம்பிக்கை நீர்தான். எங்க வாழ்க்கையில என்ன வந்தாலும் என்ன போனாலும் நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். சொல்லுங்க ஆமென். ஆமென். ஆண்டவரே நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே என்ன வந்தாலும் என்ன போனாலும் உண்மையே நாங்கள் நம்புவோம். கர்த்தரே எங்கள் நம்பிக்கை, நீரே காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக. உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கிறோம். எங்கள் தேவைகளை சந்திக்க ஆண்டவரே, எங்களை குணமாக்குங்க ஆண்டவரே. என்ன வந்தாலும் உண்மையே நம்பிக்கையா இருக்கிறோம் ஆண்டவரே, நம்பிக்கையா இருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான வேளைக்காக உமக்கு கொடாக்கொடி நன்றி ஆண்டவரே. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும் மனுஷனை நம்புகிறவர்களுக்கும் ஆண்டவரே உள்ள வித்தியாசத்தை இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. என்ன வந்தாலும் என்ன போனாலும் சுவாமி அப்பா, உம்மை விட்டு விலகி போகாதபடிக்கு, இடதுபுறமோ வலதுபுறமோ சாய்ந்து போகாதபடிக்கு, எங்கள் விசுவாசத்திலிருந்து விலகி போகாதபடிக்கு, எங்கள் நம்பிக்கையிலிருந்து விலகி போகாதபடிக்கு, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிற தேவன் எங்கள் வாழ்க்கையில நம்பிக்கையான காரியங்களை அவர் இன்றைக்கும் என்றைக்கும் எப்பொழுதும் செய்வார் என்று நாங்கள் நம்புகிறோம். மனுஷனுடைய வார்த்தைகளை நம்பாமல், மனுஷனுடைய செய்திகளை நம்பாமல், மனுஷனுடைய பலத்தை நம்பாமல், மனுஷனுடைய பணத்தை நம்பாமல் ஆண்டவரே நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை நம்பி நன்மை செய் என்று சொன்னீர் ஆண்டவரே. உம்மை நம்பி ஆண்டவரே நாங்கள் நன்மை செய்திருக்கிறோம். ஜெபத்தோடு நன்மை செய்திருக்கிறோம் ஆண்டவரே. அதற்கான பிரதிபலனை நாங்கள் காணும்படியாய் ஆண்டவரே, எங்கள் செவிகள் நல்ல செய்திகளை கேட்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. காலையிலிருந்து இதுவரைக்கும் வழிநடத்தின தேவன் இனிமேலும் வழிநடத்த போகிறதற்காய் கோடி கோடி நன்றி. எல்லாவற்றையும் உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். என்ன நடந்தாலும் என்ன வந்தாலும் என்ன போனாலும் இயேசு சுவாமி உம்மை நம்புகிறதை விட்டு நாங்கள் விலகி போகாதபடிக்கு அப்படிப்பட்ட ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தை எங்கள் ஒவ்வொரு உள்ளத்துல நீங்க தாங்க. எங்க குடும்பங்களை உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மனைவி பிள்ளைகளை கணவனை ஒப்பு கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். எதிர்காலங்களை ஒப்பு கொடுக்கிறோம். டீனேஜ் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள், காலேஜுக்கு போகிற பிள்ளைகள் எல்லாரையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எதிர்காலங்களை ஆசீர்வதித்து தாங்க. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் பிதாவே. சொல்லுங்க ஆமென். ஆமென். எல்லாருடைய வலதுகையை இருதயத்தின் மேல் வைத்து நம்பிக்கையோடு கூட சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றைக்கும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலா இருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அதிசயமாய் அனுதினமும் நம்பிக்கையோடு கூட வழி நடத்த உண்மையே நம்பி இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்வழியில எங்களை நடத்துவீராக. ஆமென். 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 அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்லுவோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஞான செய்தியை நம்ம கேட்டோம். எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. உங்களுக்கும் இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். தேவனை நம்புகிற பிள்ளைகளுக்கும் தேவனை நம்பாத பிள்ளைகளுக்கும் இருந்த இரண்டு வித்தியாசம். அவர் கடைசியாக தேவன் நம்மோடு சொல்றார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்வார். குடும்ப கல்யாணத்தையும் உங்க குடும்ப தேவைகளையும் உங்க பலவீனங்கள் எல்லாவற்றையும் மறைத்து எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்வார். ஆகவே இதெல்லாவற்றுக்கும் உறுதியான ஒரு பாடல், உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படவே மாட்டேன் என்று. இந்த பாடல் தெரிந்த பாடல் தான். கரங்களை தட்டி ஜெபத்தொகை கேட்டீங்க இல்ல, ஒரு ஸ்பெஷல் சாங் இது. அப்படியே கரங்களை உற்சாகமா தட்டி
உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உங்கையில் என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உங்கையில் என்னை கைவிடல. வெறும் கையால் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். வெறும் கையால் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். எல்லோரில் 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 உம்மை துதிப்பேன். நான் ஆராதிப்பேன் 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 இயேசுவையே. ஆமென் அப்பா. வேண்டியோர் எல்லாருக்கும் விடுதலை பெற்று கொடுப்பார். வேண்டியோரெல்லாம் கிடைக்கின்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டியோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். மகிழ்ச்சியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். மகிழ்ச்சியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எல்லோரில் 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 உம்மை துதிப்பேன். நான் ஆராதிப்பேன் 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 இயேசுவையே. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உங்கள் என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உங்கையில் என்னை கைவிடலே. வெறும் கையால் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையால் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோரில் 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 உம்மை துதிப்பேன். நான் ஆராதிப்பேன் 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 இயேசுவையே. அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதிப்போம், அவருக்குள் வாழ்ந்திருப்போம், அவரை நம்பியிருப்போம். கர்த்தர் எல்லா காரியத்தையும் வாய்க்கிச்சுவார். நம்ம திரு சுந்தரி வந்து எல்லாரும் ஆண்டுகத்தில் ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ண, ஆண்டவரே நீர் இங்கே எங்களை கொண்டு வந்து எங்களை கொண்டு